ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிறகாட் அகாடமி. இன்னைக்கு லேர்ன் மண்டலா நம்மளோட லேர்ன் மண்டலா சீரீஸில் 11th சீரீஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த அழகான ஒரு இன்ட்ரிகேட் மண்டலா தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் A4 சைஸில். ஸோ பெரிய சைஸில் நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து கேமல் ஸ்கெட்ச் புக் எடுத்திருக்கிறேன். ஸோ 140 GSM பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். அதே மாதிரி வந்துட்டு 30 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள். நம்மளுக்கு வந்து இந்த வந்து ஸ்கெட்ச் புக் வந்து போதும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இனிஷியலாகவே வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் சென்டர் பாயிண்ட் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்துட்டு 1.5 சென்டிமீட்டர், அப்புறம் ரிமைனிங் சர்க்கிள் எல்லாமே வந்துட்டு 1 சென்டிமீட்டரில் வந்துட்டு நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். காம்பஸ் வச்சு நார்மல் பென்சிலில் வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த பேஜ் ஃபில் ஆகிற வரைக்கும் எடுத்துருக்குறோம். சர்க்கிள் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் இருக்குது இல்லையா, இன்னர் சர்க்கிளுக்கு ரேண்டமாக வந்துட்டு உள்ள ஒரு சர்க்கிளும் அப்புறம் வெளியில் ஒரு சர்க்கிளும் நான் கொடுத்துருக்குறேன். அப்புறம் மேலேருந்து தேர்ட் சர்க்கிள் அதுக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ காம்பஸ் வச்சு கரெக்டாக வந்துட்டு அந்த 180 டிகிரி வருது இல்லையா, கரெக்டாக பாருங்கள். பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு தெரியும் 10 டிகிரிஸில் வந்துட்டு ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கிரிட்ஸ் வந்து போட்டுக்கலாம். கிரிட்ஸ் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இந்த கிரிட்ஸ் போட்டனால வந்துட்டு நம்மளோட வந்து சிமெட்ரி வந்து ப்ராப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி வரும். எந்த மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ரேண்டம் நம்ம மண்டலா பண்ணுறோம் இல்லையா, அதோட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் வரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த கிரிட்ஸ் வந்து போடுறது. நான் வந்து கிரிட்ஸ் ஃபுல்லாக போடுறது வந்து இதில் காமிச்சிருப்பேன். ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் நம்ம இதை பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பார்க்கல. ஸோ அதுக்காக வந்துட்டு இதுலேயுமே வந்து கிரிட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக போடுறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ கிரிட்ஸ் வந்துட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பென்ஸ் வந்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி மேலே இருக்க ஃபஸ்ட்டு பென் அவுட்டர் லேயருக்கு அது வந்துட்டு நான் 0.5 எடுத்திருப்பேன். உள்ளே இருக்கிறது ஏன்னா இங்க் வந்து ஃப்ளோ வந்து இனிஷியலாக வந்துட்டு புது பென்னாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து இங்க் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 0.5 எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வந்து இதை நான் இப்போ பேட்டர்ன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள் போட்டுட்டு நான் அந்த டீட்டெயில்ஸ் எப்படி அதாவது அந்த சர்க்கிள் கூறிய இடத்த வந்துட்டு நான் கவர் பண்ணிடுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கவர் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வந்து சர்க்கிள் நான் பென் வச்சு போடுறேங்கிறதையும் நான் காமிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளார் பேட்டர்ன். உள்ளே வந்து சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒவ்வொரு கிரிட்லையும் வந்துட்டு நான் போடுற மாதிரியே நீங்களும் வந்துட்டு ஃப்ளார் பேட்டர்ன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டலா சீரீஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட A4ல வந்துட்டு நம்மளோட 11th டே ஆஃப் மண்டலா லேர்னிங். ஸோ வந்து பாருங்கள், இப்போ சென்டர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் நான் போட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுட்டு ஒன்று நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கலாம், இல்லை நான் போட்ட மாதிரி ஒரு ட்ராப்லெட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணுறதும் நான் 0.8 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இருந்ததுன்னா, இல்லை 0.5 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ப்ரஷ் இருக்குது அப்படின்னா, ப்ரஷ் பென் இருக்குது பிளாக் இருந்ததுன்னா நீங்கள் வைடர் ஏரியா கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள். எந்த மாதிரி போட்டிருக்கேங்கிறத கரெக்டாக நான் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சிங்கிள் இதாக வந்து போட்டு காமிச்சிருக்கேன். எதையுமே நான் ஸ்கிப் பண்ணல. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஃப்ளாட் பெட்டல்ஸ் பேட்டர்ன். ஸோ இதுவும் வந்துட்டு நான் வந்து பெனில் நான் டைரெக்டாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் பெனில் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லைன்ஸையும் நீங்கள் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒன்ஸ் நீங்கள் பேட்டர்ன்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த காம்பஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பென்காண்டி வாங்கின காம்பஸ் தான், மேப்பிட் கம்பெனி. ஸோ அதில் வந்துட்டு நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெனில் வந்து நம்ம டைரெக்டாக போட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். மேப்பிட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் காம்பஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பென்னோட பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அதை கரெக்டாக வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாங்கிள்குள்ளேயே இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதை வந்துட்டு நான் ஷேட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரியே நீங்களும் ஷேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்போசிட்டில் நீங்கள் அதை லைன்ஸும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கொடுக்குற மாதிரி அந்த சைட் லைன்ஸு அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு 3D லுக் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஒன்று நீங்கள் அதை கலர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் லேயர் வந்துட்டு நான் இது எல்லாமே இப்போ உள்ளெல்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இது வந்துட்டு நான் 0.2ல போட்டுட்ருக்கேன். நான் இங்க் ஃப்ளோ வந்து 0.3லேயுமே வந்துட்டு நல்லா திக்காக இருந்தது. ஸோ 0.2 எடுத்து வந்து நான் போட்டுட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பென் வந்துட்டு டாம்ஸோட அமெரிஸ் அந்த
பிராண்ட் தான். ஸோ அது வந்து சீப்பாக கிடைக்கும். 0.5 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ்லேயே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் வித் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸோட எல்லாமே வந்து அதாவது ப்ரஷ் பென்னோட வந்து 0.8 வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு 350லேயே வந்துடுது. உங்களுக்கு ஸ்டீல் பாக்ஸில் வருது. நல்லா இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது அது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வந்துட்டு அந்த ஃப்ளார் பேட்டர்ன் அதுவும் வந்து போட்டுக்கிறோம். பாயிண்டட் ஃப்ளார் பேட்டர்ன் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அதை வந்து போட்டிருக்கத பாருங்கள். நான் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக அந்த லைன் கொண்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேலே வந்துட்டு பேட்டர்னுக்கு அந்த ஃப்ளார் பேட்டர்னுக்கு வந்துட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் கொண்டு போயிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சர்க்கிள் வந்து ஒன்று நீங்கள் பெனில் இந்த மாதிரி நான் போடுற மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாட்டினா வந்துக்கிட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி பென் காம்பஸ் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட்லையும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கையில் போட்டேன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு பெனில் போடுறது வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருந்தது. ஆனால் இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த காம்பஸ் வந்து நான் வாங்குறது வந்துட்டு எனக்கு ஒரு 400 சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு அந்த டைமில். ஸோ ஆல்மோஸ்ட் அதை நான் வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போது ரேட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சப்போஸ் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த காம்பஸ்க்குரிய லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். லிங்க் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே இருக்க லைன்ஸுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 0.2 வச்சு ஃபுல்லாக கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்துக்கிட்டு அந்த ஃப்ளாட் பேட்டர்ன் இருக்குல்ல, கொஞ்சம் இடத்த விட்டுட்டு நான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3D லுக்காக வந்துட்டு அதை வந்து கவர் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போட்ட பேட்டர்ன்ஸும் போட்டிருக்கோம். போடாத பேட்டர்ன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் நியூவாகவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். மண்டலா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு சுத்தமாக வரவே இல்லை அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து எவ்ரி வீக் வந்துட்டு மண்டலாவில் வந்து ஒரு ஃபுல் மண்டலா வந்து வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் மண்டலா வந்து நல்லாவே கற்றுக்கலாம். நம்ம சேனலில் மண்டலா மட்டும் இல்லைங்க, கிட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்குரிய ட்ராயிங்ஸ் எவ்ரி சாட்டர்டே வருது. அப்புறம் பென்சில் ஷேடிங் அதுவும் வந்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இனி போக போக வந்துட்டு நம்ம பென்சில் கலர்ஸ், ரியலிசம், அப்புறம் வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்டிங், வாட்டர் கலர் இது எல்லாமே வந்துட்டு போடலாங்கிற பிளானிங்கில் இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்காவது வந்து ஆர்ட்டுங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ட்ராயிங் பண்ணணும் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனலையும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டும். அதே மாதிரி நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன். பயோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்துக்கலாம். கிளாஸஸ்க்கு என்னையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா லைன்ஸ், பென்சில் லைன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், இது வந்து கொஞ்சம் புது பேட்டர்ன். நான் 2 சைடுமே வந்து ஸ்பைரல் போட்டுட்டு 2 சைடுமே வந்துட்டு குட்டியாக 2 சர்க்கிள் போட்டுட்டு பிட்வீனும் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே பாருங்கள். நான் சொன்ன மாதிரி செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை புரியுதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பென்சிலில் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் புது பேட்டர்னாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தெரியுதுன்னா நீங்கள் பென்சிலில் அதுக்கப்புறம் மேலே வந்து பென்னை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்பயுமே இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 0.2 பென் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்கும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே இருக்க பேட்டர்ன் அதை பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்பைரல் தான், நான் கீழேருந்து வருது. ஸோ அந்த மேலே இருக்க லைன்ஸ். ஸோ இப்போ வந்துக்கிட்டு உங்களுக்கு புரியும் ஏன் வந்துட்டு அந்த நம்மளோட சர்க்கிள், கிரிட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு. ஏன்னா அதை வச்சுட்டு எவ்வளோ ஈக்குவலாக வந்துட்டு வரப்போ நம்மளால் ட்ரா பண்ண முடியுதுன்னு பாருங்கள். எங்கேயுமே வந்துட்டு ஒரு பிசு கூட தட்டாது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லைன்ஸ் உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு நான் வந்துட்டு 0.05 அந்த பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். உள்ளே இருக்கிற வந்துட்டு டீட்டெயிலிங் எல்லாமே, அதாவது இந்த இந்த பேட்டர்ன் வந்துட்டு நான் கொடுத்தது வந்து 0.2ல. ஆனால் லைன்ஸ் வந்து நான் கொடுக்குறது வந்துட்டு 0.05ல. ஸோ மிச்சம் நான் நெகட்டிவ் ஃபில்லிங் எல்லாமே வந்து பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்ன்ஸுமே வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸி தான், ஆனால் ஒரு புது பேட்டர்ன். ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஒர்க் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். இல்லை கிளாஸஸ்க்கு நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணணுனாலுமே நான் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயுமே வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். மண்டலா கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம போய்கிட்டு இருக்கு. வித் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னும் வந்துட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க கிளியராக.
ஸோ உள்ள இருக்க ட்ரையாங்கிள் வந்துட்டு எந்த மாதிரி வருது? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு திருப்பி வந்துட்டு லாஸ்ட் ஒரு தடவ காமிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் நம்ம இருக்கிறதுல வந்துட்டு ஸ்பைரல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 3 சர்க்கிள்ல வந்துட்டு அந்த நம்ம வந்துட்டு அந்த லைன்ஸ் போட்டுட்டு, ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி சைட்ல குடுத்துட்டு, அப்புறம் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறோம். கிராஸ்டு லைன்ஸா தான் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸ்ட்ரெய்ட் லைன் வந்துட்டு ஒரு சைடும், அதாவது ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன் அதுதான் 0.05ல வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் வந்துட்டு தட்டிருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் சொன்ன மாதிரி யாருக்கு ஆர்ட் பிடிக்குமோ, அவங்க கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்க நம்ம சேனல் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அது Thursday வந்துட்டு பென்சில் ரியலிசம் வரும். செக் பண்ணிக்கோங்க. மண்டலாக்கு வந்துட்டு நீங்க Tuesday வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணணும். அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மண்டலா வந்து ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பை பை.